தமிழ்நாடு அரசியல்ல இப்போ ஒரு பெரிய பரபரப்பு நடந்துட்டு இருக்கு. அது என்னன்னா, விஜய் அவர்களின் தமிழக வெற்றிக் கழகம் என்டிஏ கூட்டணியில் சேரப்போகிறதா? இந்த செய்தி கடந்த 2 நாளா மீடியாவுல, சமூக வலைதளங்கள்ல வைரலாகி வருது. சில சேனல் சொல்றாங்க, விஜய், அதிமுக, பாஜக கூட்டணி கிட்டத்தட்ட உறுதி. ஆனால் இன்னொரு தரப்பு என்ன சொல்றாங்கன்னா, அது முழுக்க முழுக்க ஒரு அரசியல் நரேட்டிவ் அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா உண்மை என்ன? அதை முழுக்க முழுக்க இந்த வீடியோல பார்க்கலாம். முதல்ல ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும். தமிழ்நாட்டில் வரப்போகும் 2026 சட்டமன்ற தேர்தல் இப்போ அரசியல் சூடு பிடிச்சிருக்கிறது. சில தகவலின்படி மார்ச் 15ஆம் தேதி தேர்தல் தேதி அறிவிக்கப்படும் என்று பேசப்படுகிறது. இந்த சூழலில் தான் இந்த கூட்டணி பேச்சு கிளம்பியுள்ளது. மீடியாவில் இந்த முக்கியமான செய்தி என்னன்னா, பாஜக தவகாவை என்டிஏ கூட்டணியில் கொண்டு வர முயற்சி செய்கிறது. அதற்காக பல தரப்பிலிருந்து தூது விடப்பட்டுள்ளது என்று கூறப்படுகிறது. அதில் முக்கியமானவர் ஆந்திராவின் துணை முதல்வர் பவன் கல்யாண். அவர் நேரடியாக விஜயிடம் பேசினார் என்று சில தகவல் சொல்கின்றன. அதாவது, நீங்க தனியா போட்டியிட்டால் அரசியல் ரிஸ்க் இருக்கும். கூட்டணியில் சேர்ந்தால் பாதுகாப்பு இருக்கும் என்ற கருத்தை அவர் பகிர்ந்ததாக கூறப்படுகிறது. ஆனா, இங்கே ஒரு பெரிய பிரச்சனை இருக்கிறது. அது சீட் பங்கீடு. சில தகவலின்படி விஜய் தரப்பிலிருந்து 90 சீட் கேட்கப்பட்டதாக கூறப்படுகிறது. ஆனால் அதிமுக தரப்பிலிருந்து அந்த ஆஃபர் 40 சீட் முதல் 50 சீட் வரை தான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதில் தான் பெரிய தகராறு. அதிமுக கணக்கு என்ன அப்படின்னா, தமிழ்நாட்டில் 234 தொகுதிகள் இருக்கிறது. அதில் பாமக மற்ற கூட்டணி கட்சிகள், பாஜக இவர்களுக்கு சீட் கொடுத்த பிறகு விஜய்க்கு அதிகபட்சமாக 40 அல்லது 50 சீட் தான் கொடுக்க முடியும். அதற்கு மேல கொடுத்தால் அதிமுக தான் பலவீனமாகிவிடும் என்று அவர் நினைக்கிறார். ஆனா விஜய் தரப்பின் கணக்கு வேற. அவர்கள் நினைப்பது எங்கள் வருகையால் தான் இந்த கூட்டணி வெற்றி பெறும். அதனால்தான் 90 சீட் அல்லது அதற்கும் அருகில் கேட்கிறார்கள். இந்த சமயத்தில் இன்னொரு செய்தி வைரலானது. அது என்னன்னா, தாவேகா மாவட்ட செயலாளர் கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் 120க்கும் மேற்பட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டதாக தகவல் வெளியாயின. இதில் 98 பேர் கூட்டணிக்கு போகலாம் என்று கருத்து தெரிவித்ததாக சில செய்திகள் வந்தது. ஆனால் தாவேகா அதிகாரப்பூர்வமாக சொன்னது என்ன? இந்த செய்தி முழுக்க பொய்யானது. எந்த கூட்டணிக்கும் மாவட்ட செயலாளர்களிடம் கருத்து கேட்கவில்லை என்று மறுப்பு தெரிவித்தனர். அதே நேரத்தில் தாவேகா தரப்பிலிருந்து ஒரு முக்கியமான கருத்தும் வருகிறது. அவர்கள் சொல்றது என்னன்னா, இந்த செய்தி எல்லாம் அதிமுக, பாஜக பலவீனமாக இருக்கிறது என்ற தோற்றத்தை உருவாக்க சில அரசியல் தரப்புகள் உருவாக்கிய மீடியா நரேட்டிவ் தான் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இது எல்லாத்தையும் தாண்டி தாவேகாவிற்குள்ளேயே ஒரு பெரிய பஞ்சாயத்து ஓடிட்டு இருக்குதுன்னு தகவல். ஒரு பக்கம் ஜான் ஆரோக்கியசாமி தரப்பு, அவர் விஜய் கிட்ட நேரடியா சொல்லியிருக்காராம், நீங்க பாஜக கூட கூட்டணி வச்சீங்கன்னா உங்க மைனாரிட்டி ஓட்ஸ் முழுக்க போயிரும். இது அரசியல் ரிஸ்க் இல்ல. கிட்டத்தட்ட அரசியல் தற்கொலைக்கு சமம். அதாவது அவர் கணக்கு என்னன்னா, விஜய்க்கு இப்ப கிடைக்கிற முக்கியமான ஆதரவு இளம் வாக்காளர்கள் பிளஸ் மைனாரிட்டி வாக்குகள். இதில் ஒன்று போயிட்டா கட்சிக்கு பெரிய பாதிப்பு வரலாம். ஆனா அதே நேரத்துல இன்னொரு தரப்பு விஜயை வேற மாதிரி கன்வின்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அது யாருன்னா ஆதவர்ஜனா மற்றும் அருண் ஐஆர்எஸ் டீம். இவர்கள் சொல்றது கணக்கு என்னன்னா, நாம தனியா நின்னா அதிகபட்சம் 20% ஓட்டு தான் கிடைக்கும். அந்த ஓட்டுல அரசு அமைக்க முடியாது. அதனால் கூட்டணி தான் ஒரே வழி. அதாவது அவர்களின் அரசியல் கணக்கு வெற்றி பெறணும்னா கூட்டணி அவசியம். இந்த முழு கதையில ஹைலைட் ஆன ஒரு விஷயம் இருக்குது. அது என்னன்னா, ஆந்திர துணை முதலமைச்சர் பவன் கல்யாண் பேசியது. சில தகவலின்படி அவர் விஜய்க்கு நேரடியாக ஒரு அரசியல் எடுத்துக்காட்டு சொன்னாராம். அது என்னன்னா, விஜய் அவர்களே, எங்க அண்ணன் சிரஞ்சீவி அவர்கள் ஒரு பெரிய எழுச்சியோட அரசியலுக்கு வந்தார். தனியா கட்சி ஆரம்பிச்சார். ஆனா தேர்தல் வந்தப்போ அவருக்கு கிடைச்சது சுமார் 16% ஓட்டு தான். கடைசியில என்ன ஆயிற்று தெரியுமா? அவருடைய கட்சியை காங்கிரஸோட இணைச்சுட்டாங்க. அந்த கதைய மறந்துடாதீங்க. அதுக்கப்புறம் பவன் கல்யாண் இன்னொரு விஷயம் சொன்னாராம். நீங்க இப்போ கூட்டணிக்கு வரலன்னா தமிழ்நாட்டுல திமுக அரசியல் ரீதியா உங்களை ஒண்ணும் இல்லாம பண்ணிடும். அதனால் அரசியலில் சர்வைவல் முக்கியம். அதற்கு கூட்டணி அவசியம். இங்க இன்னொரு அரசியல் கணக்கு இருக்கிறது. பாஜக கணக்கு. அவர்கள் நினைப்பது விஜய் தனியா போட்டியிட்டாலும் சரி, கூட்டணி சேர்ந்தாலும் சரி, திராவிட கட்சிகளின் வாக்குகளை பிரிக்க முடியும். அதுவே அவர்களுக்கு பெரிய அரசியல் வாய்ப்பு. அதே சமயம் விமர்சகர்கள் இன்னொரு கேள்வி கேட்கிறார்கள். விஜய் ஏற்கனவே பல இடங்களில் பாஜக தான் கொள்கை எதிரி என்று பேசியிருக்கிறார். அப்படி இருக்க இப்போது என்டிஏ கூட்டணியில் சேர்ந்தால் அவருடைய இமேஜ் பாதிக்கப்படுமா என்ற கேள்வியும் எழுகிறது. மற்றொரு முக்கியமான விஷயம், விஜய் விரைவில் டெல்லி செல்கிறார். மார்ச் 15ஆம் தேதி அவருக்கு சம்மன் அனுப்பியிருக்காங்க சிபிஐ. சில தகவலின்படி அவர் சிபிஐ விசாரணைக்கு ஆஜராக டெல்லி புறப்படுகிறார். அந்த நேரத்தில் அவர் கூட்டணி பேச்சுவார்த்தையிலும் ஈடுபடலாம் என்ற ஒரு வியூகங்கள் இப்போது வந்த வண்ணம் இருக்கிறது. மொத்தத்துல பார்த்தா இந்த கூட்டணி உருவாகுமா அல்லது தமிழ்நாடு தேர்தல் 3 முனை போட்டியா, 4 முனை போட்டியா என்பது இன்னும் தெளிவாக தெரியவில்லை. ஆனால் ஒரு விஷயம் மட்டும் உறுதி. 2026 தமிழ்நாடு தேர்தல் மிகப்பெரிய அரசியல்
டிராமாவாக இருக்கப் போகிறது. இப்போ இந்த விஷயத்தில் உங்கள் கருத்து என்ன? விஜய் தனியாக போட்டியிடணுமா? அல்லது கூட்டணியில் சேரணுமா? கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. வாக்குப்பெட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.